அக்னி போடப்பட வேண்டும். अग्नि को मैं उंडेलना है. எழுப்புதல் உலகமெல்லாம் பரவ வேண்டும். जागृति दुनिया भर फैलना है. என்னுடைய கிராமத்தில் இந்த எழுப்புதல் வர வேண்டும். मेरे गांव में ये प्यास என்னுடைய பட்டணத்தில் இந்த எழுப்புதல் வர வேண்டும். मेरे शहर में जागृति आना है. என்னுடைய திருச்சபைக்குள்ள இந்த எழுப்புதல் வர வேண்டும். मेरे कलिसिया के अंदर ये जागृति आना है. என்னுடைய மாநிலம் முழுவதும் இந்த எழுப்புதல் வரணும். मेरे राज्य भर में जागृति फैलना है. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்தியா முழுவதும் எழுப்புதல் வர வேண்டும். कन्याकुमारी से लेकर कश्मीर तक पूरे हिंदुस्तान में जागृति. நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து வாசிக்கும் போது முதல் நூற்றாண்டு எழுப்புதலை பார்க்கிறோம். जो है प्रेरितों का काम दूसरा अध्याय में पहले शताब्दी की जागृति को हम देखते हैं. இந்த எழுப்புதலை நாம் காண்பதற்கு 3 முக்கியமான காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். जागृति को देखने के लिए 3 मुख्य बात पर हमें ध्यान देना है. முதலாவது எழுப்புதலை குறித்த தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். जागृति के प्रति एक प्यास होना है. ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்க வேண்டும். पहले अंदर एक चाहत होना चाहिए. நாம் ஒவ்வொருவருக்குள்ள இந்த தாகம் உண்டாக हम வேண்டும். सबके अंदर एक प्यास होना चाहिए. இயேசுக்குள்ள இந்த தாகம் இருந்தது. यीशु के अंदर ये प्यास था. லூக்கா 12:49 இயேசு என்ன சொல்லுகிறார்? लूका 12:49 में यीशु क्या कहता நான் है? விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். मैं यही चाहता हूँ. அக்னியை போட விரும்புகிறேன். अग्नि को उंडेलना அது चाहता என்ன हूँ. அக்னி? वो कौन सी अग्नि है? அது பரிசுத்தாவின் அக்னி. पवित्र आत्मा का आग அது है. எழுப்புதலின் அக்னி. जागृति की आग है. உலகம் முழுவதும் அந்த எழுப்புதல் அக்னி பரவ வேண்டும். विश्व भर में जागृति फैलना है. அதுதான் என்னுடைய விருப்பம். वही मैं चाहता हूँ. இயேசுவுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு வாஞ்சி அதுதான். यीशु का मन में एक जलवा है. वही यीशु का जो चाहत था. ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். लोगों के बीच में भलाई करते रहा. வியாதியஸ்தரை குணமாக்கினார். बीमारों को चंगा की. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். शैतान से जो भी ग्रस्त है उसको आजाद தேவனுடைய किया. ராஜ்யத்தை எல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். परमेश्वर के राज्य के बारे में प्रचार ஆனால் किया. அவருடைய உள்ளத்துக்குள்ள எரிந்து கொண்டிருந்த ஒரு காரியம். लेकिन मन यीशु के अंदर क्या हो रहा था? அக்னி போடப்பட வேண்டும். अग्नि को मैं उंडेलना है. எழுப்புதல் உலகமெல்லாம் பரவ வேண்டும். जागृति दुनिया भर फैलना है. அதுதான் அவருடைய இருதயத்தின் தாகம். वही उसका दिल की चाहत था. நமக்குள்ள இந்த தாகம் இருக்க வேண்டும். हमारे अंदर एक प्यास होना चाहिए. என்னுடைய கிராமத்தில் இந்த எழுப்புதல் வர வேண்டும். मेरे गांव में ये प्यास என்னுடைய जागृति आना है. பட்டணத்தில் இந்த எழுப்புதல் வர मेरे வேண்டும். शहर में जागृति आना है. என்னுடைய திருச்சபைக்குள்ள இந்த எழுப்புதல் வர मेरे வேண்டும். कलिसिया के अंदर ये जागृति आना என்னுடைய है. மாநிலம் முழுவதும் இந்த எழுப்புதல் வரணும். मेरे राज्य भर में जागृति फैलना है. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்தியா முழுவதும் எழுப்புதல் வர வேண்டும். कन्याकुमारी से लेकर कश्मीर तक पूरे हिंदुस्तान में जागृति फैलना இந்த है. எழுப்புதல் இந்தியா முதல் உலகத்தின் கடைசி வரை பரவ வேண்டும். इस जागृति हिंदुस्तान से दुनिया की आखिर तक फैलना है. அந்த தாகம் நமக்குள்ளே வர ये வேண்டும். प्यास हमारे अंदर होना चाहिए. அப்பதான் ஆண்டவர் ஆவியானவரை ஊற்ற முடியும். तबे पवित्र आत्मा का प्रभु डालेगा. 1988 நான் தென்கொரியா தேசத்தின் எழுப்புதலை பார்க்க போயிருந்தேன். 1988 में साउथ कोरिया की जो है जागृति को देखने के लिए मैंने गया. நாங்க 78ஆம் வருஷத்திலிருந்து எழுப்புதலுக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். 78 से हम लोग जागृति के लिए लगातार प्रार्थना दुआ करते थे. தினமும் கூடி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். प्रतिदिन इकट्ठे होके 2 घंटा हम प्रार्थना करते थे. இந்தியாவில் எழுப்புதல் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். हिंदुस्तान में जागृति आना है, सब लोग प्रभु को जानना है. ஆனா எழுப்புதல் வந்தா என்ன இருக்குன்னு அந்த நாட்கள முழுமையாய் தெரியாது. लेकिन जागृति में क्या होगा हमें उन दिनों में नहीं पता था. ஆனா தென்கொரியாவில் ஒரு எழுப்புதல் நடக்கிறது என்ற செய்தியை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். किसी सेवक द्वारा दक्षिण कोरिया की जागृति को बारे में हमने सुना. அவரோடு கூட இந்த எழுப்புதலை பார்க்க நான் போயிருந்தேன். उनके साथ उस जागृति को बेदारी को देखने के लिए हम गए. டாக்டர் பால் யங்கிச்சோவுடைய சர்ச்சிலே நடந்த அந்த கான்ஃபரன்ஸிலே பங்கு பெற்றேன். डॉक्टर पॉल यांगिचो की चर्च का कॉन्फ्रेंस में हम सब भाग लिए थे. அந்த சபையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். उस चर्च को कलिसिया को देख मैं बहुत आश्चर्य हो गया. 88ஆம் வருஷத்திலேயே 7.5 லட்சம் ஆத்துமாக்களுடைய சபையில 78 साल जो है 88 में जो है उनका कम से कम 7.5 लाख विश्वासी थे. ஒரே சர்ச்சில் एक ही कलिसिया में காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. सुबह से शुरू होगी रात तक आराधना होते रहा. ஜனங்க ஆயிரமா வந்து கொண்டே இருக்கிறாங்க. लोग हजारों में इकट्ठे होते थे. எங்க பார்த்தாலும் ஜனங்க பைபிளோட சந்தோஷமா அப்படியே மகிழ்ச்சியோட போறாங்க. सब जगह में बाइबल के साथ खुशी के साथ वहां जा रहे थे. அதை பார்த்தபோது எனக்குள்ள ஒரு பெரிய தாகம் உண்டானது. जब मैंने उसको देखा मेरे अंदर सबसे बड़ी प्यास ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் இப்படி ஒரு எழுப்புதல் வரணும். हे प्रभु हिंदुस्तान में भी ऐसे ही जागृति आना चाहिए. இந்தியாவில் என்றைக்கு இந்த எழுப்புதலை நான் பார்க்க போகிறேன்? हिंदुस्तान में कब ये जागृति को मैं देखूंगा? அந்த ஆலயத்தில் நான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். उस कलिसिया में मैं घुटना टेक आंसू बहा के मैंने रोया. Lord, I want to see this
revival in our nation India. हे प्रभु हिंदुस्तान में ऐसे ही जागृति का मैं देखना चाहता हूँ। When are you going to see this revival in India, oh Lord? हे प्रभु जी मैं कब हिंदुस्तान में इस प्रकार की जागृति को देखूंगा? எனக்குள்ள ஒரு தாகம் உண்டானது. मेरे अंदर सबसे प्यास आने लगा। அதுதான் என்னை அதிகமாக ஜெபிக்க தோன்றினது. उसी प्यास के चलते मैंने प्रार्थना அந்த किया। கண்கூடாக அந்த எழுப்புதலை பார்த்தபோது मैंने आंखों से उस जागृति के जब देखा, இந்த எழுப்புதல் இந்தியாவுக்கு வர வேண்டும். ये जागृति हमारे हिंदुस्तान के लिए भी ஒரு चाहिए। தாகம் நமக்குள்ளே வேண்டும். ये प्यास ऐसे होना चाहिए। ஒரு பெரிய எழுப்புதல் என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டாதான் தாகம் வரும். जागृति के प्रति जानकारी मिलेगा तभी जो है उसके प्रति प्यास भी आएगा। எழுப்புதலை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தை இருக்கிறது. जागृति के लिए सबसे बड़ी अलग अलग विचार है। ஆனால் கவனமாக நம்ம அதுக்கு அதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் ध्यान से यदि हम उसको ढूंढेंगे, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் திரள் கூட்ட மக்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவது. पवित्र आत्मा की सामर्थ से बहुत लोगों का जीवन रूपांतर हुआ। திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவது. भीड़ लोग इकट्ठे அதான் எழுப்புதல். वही एक जागृति है। ஆவியானவர் மூலமாய் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வருவது. पवित्र आत्मा का द्वारा रूपांतर जीवन होना। அந்த எழுப்புதல் வந்துட்டா நம்முடைய தேசம் மறுரூபமாகிவிடும். उस जागृति आएगा तो हमारा देश रूपांतर में हो जाएगा। மனுஷருடைய வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். मनुष्य का जीवन रूपांतर हो जाए। பலவிதமான பாவ சாபத்தினால் பாழாகி கொண்டிருக்கிறது. देश बहुत बड़ा पापों में शापों में जो है बहुत ही कष्ट में है। எல்லா மக்களுக்குள்ளும் ஒரு பயம். सब लोगों के अंदर एक डर, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, हमारा भविष्य क्या होगा। ஒரு பக்கம் கொள்ள நோய் நம்மை வாதித்து கொண்டிருக்கிறது. महामारी एक तरफ से हमें सता रहा है। பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். आर्थिक गिरावट भी है। நாம் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், हमारा भविष्य क्या होगा। பயமும் கலக்கமும் தேசம் எங்கு காணப்படுகிறது. डर और जो है कांपना सारे देश में हो रही है। வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த படிப்பை குறித்த பயம், जवानों की आज्ञा भविष्य का और पढ़ाई के बारे में डर है। வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற பயம், उनको काम मिलेगा ना मिलेगा एक डर है। வியாபாரம் தொழில் செய்யற மக்களுக்கு அது நிறைவேற்ற முடியுமா நிரந்தரமா இருக்குமா என்கிற பயம், व्यापार करने वालों को क्या हमारे आगे बढ़ेंगे नहीं बढ़ेंगे एक डर है। இந்த நிலைமை எப்பொழுது மாறும், ये परिस्थिति कब बदलेगा, யாரால் இதை மாற்ற முடியும், कौन इसको बदल सकता है। இதற்கு பதில் ஒன்றே ஒன்றுதான், இந்தியாவிலே வரப்போகிற மாபெரும் எழுப்புதல். इसका उत्तर एक ही है, हिंदुस्तान में आने वाला सबसे बड़े जागृति। ஆவியானவர் ஊற்றப்படுவது எழுப்புதல் வருவதுதான் நம்முடைய தேசத்தின் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. पवित्र आत्मा का बेदारी द्वारा जो आने वाली जागृति हमारा देश की समस्या का समाधान है। தென்கொரியா தேசம் ஒரு காலத்தில் இதே மாதிரி பயத்திலும் கலக்கத்திலும் வறுமையிலும் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். साउथ कोरिया में इसी प्रकार जो है लोग डर में और कंगाल में सब लोग डरते थे। உள்நாட்டு போரின் நிமித்தமாய் தேசம் பாழாகிவிட்டது. देश की अंदर एक लड़ाई के चलते देश बर्बाद हो गया था। ஜப்பானீஸ் வந்து படையெடுத்தபடினால் தேசம் வறுமைக்குள்ளே போய்விட்டது. जापानी लोगों की आक्रमण के चलते देश तितर पितर हो गया। மக்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். लोग अपने जीवन की बचाव के लिए इधर उधर दौड़े रहे। சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை. उनके लिए खाने के लिए कुछ नहीं रहा। அப்ப யார் நம்மை காப்பாற்றுவார்கள், कौन हमें बचाएगा, நம்முடைய எதிர்காலம் என்ன, हमारा भविष्य क्या है। அப்பொழுதுதான் ஆண்டவர் ஜெபாவி ஊற்ற ஆரம்பித்தார். तभी प्रभु ने प्रार्थना की आत्मा को उंडेला। ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். लोगों ने परमेश्वर से पुकारा, கூடி கூடி ஜெபிக்க इकट्ठा ஆரம்பித்தார்கள். होकर प्रार्थना किया। தேவன் அவருடைய கதறுதலின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर ने उनकी दुहाई की आवाज को सुना। ஆவியானவரை மேலும் மேலும் அவர் ஊற்றினார். पवित्र आत्मा का बार बार उंडेला। கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். भीड़ लोग जो है சபைகள் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. कलीसिया की बढ़ोतरी हुई। ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்கள் அதிகாரத்தில் வர ஆரம்பித்தார்கள். उद्धार पाए हुए लोग जो है परमेश्वर के लिए अधिकारी बने। தேசமே செழிப்பான தேசமாய் மாறினர். देश का रूप बदल के समृद्धि में बदल மக்களுடைய गया। வாழ்க்கை தரம் செழிக்க ஆரம்பித்தது. लोगों का जीवन भी बदल गया। ஒரு பெரிய மாற்றம், बड़ा एक जागृति, ஒரு பெரிய ஆசீர்வாதம். बड़ा एक आशीष। எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारों, இன்னைக்கு இந்தியா தேசத்தின் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எழுப்புதல் தான். हिंदुस्तान की सारे समस्या का अगर हल है तो वो जागृति है। ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். पवित्र आत्मा का उंडेले जाना, அதற்கான தாகம் நமக்குள்ளே காணப்படும். उसके लिए प्यास हमारे दिल में होना है। ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். हे प्रभु तेरा सामर्थ को उंडेलिए। நம்முடைய தேசம் हमारा மறுரூபமாக்கப்படட்டும். देश को रूपांतर कीजिए। தேசத்தில் இருக்கிற பாவ சாபங்கள் ஒளியட்டும். हमारा देश का पाप श्राप बदलिए।
எல்லா மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழியட்டும். जादू टोना शैतान की क्रिया खत्म कीजिए परमेश्वर। மக்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கட்டும். लोगों के अंदर ज्योति चमकने पाए। அதுக்காக நாம் ஜெபிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். इन बातों के लिए प्रार्थना करने के लिए ही परमेश्वर ने हमें बुलाया। இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். एक प्यास हमारे अंदर होना चाहिए। நீங்க தாகத்தோட கேட்டு ஆண்டவர் நிறைவேற்றி और விடுவார். यदि प्यास के साथ मांगेगी तो प्रभु पूरा करेगा। உங்களுடைய உள்ளத்துல இந்த தாகம் இருக்கணும். आपका मन में एक प्यास होना चाहिए।